ரிஷப ராசி நேயர்களே, நீங்கள் உங்கள் குடும்ப மரியாதையை காப்பாற்றிய போராட்டம் அதிகமாகவே இருந்திருக்கும். குடும்பத்தின் கௌரவத்திற்கும் பாரம்பரிய மரியாதைக்கும் எந்த ஒரு பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருந்திருப்பீர்கள். சுற்றி இருந்தவர்கள் பழிச்சொற்களை வாரி வீசிய போதும், பொருளாதார ரீதியாக நீங்கள் நலிவடைந்து நின்ற போதும், வெளி உலகிற்கு உங்கள் குடும்பத்தின் கௌரவ குறைச்சல்களை காட்டிக் கொள்ளாமல் ஒரு போர்க்களத்தையே நடத்தியிருப்பீர்கள். 10ஆம் இடமான கீர்த்தி ஸ்தானத்தை அசுப கிரகங்கள் அசைக்க பார்த்தாலும், உங்கள் குலதெய்வ பிரார்த்தனையும் உங்களது நேர்மையும் உங்கள் குடும்ப மரியாதையையே காப்பாற்றியிருக்கும். இந்த இழந்த செல்வாக்கையும் கௌரவத்தையும் மீட்க நீங்கள் செய்த போராட்டங்கள் வீண் போகாது. உங்கள் தியாகத்திற்குரிய நற்பெயர் உங்களை தேடி வரும். அதாவது உங்கள் குடும்பத்தோட கௌரவத்திற்கும் பாரம்பரிய மரியாதைக்கும் தான் நீங்கள் ரொம்ப ஒரு பங்கமாகவே வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் உறுதியாகவே இருந்திருப்பீங்க. அதாவது பழிச்சொற்கள் மாறி வீசிய போதும் சரி, பொருளாதார ரீதியாக நீங்கள் நலிவடைந்து நின்ற போதுனாலும் சரி, உங்கள் குடும்பத்தோட கௌரவத்தை குறைச்சலை காட்டி கொள்ளாமல் தான் இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட குலதெய்வ பிரார்த்தனையும் உங்கள் நேர்மையும் உங்கள் குடும்ப மரியாதையை காப்பாற்றி இருந்திருக்கும். தனிமையை உணர வைத்த சம்பவங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். சுற்றிலும் 100 பேர் இருந்தாலும் மனதிற்குள் ஒரு தீராத தனிமையும் சூன்யமும் உங்களை வாட்டிய நாட்கள் அவை. நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்ள இந்த உலகில் ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய தருணங்கள் ஏராளம். ஜோதிடத்தில் 12ஆம் இடமான சயன விரய ஸ்தானத்தில் சனியின் தாக்கம் இருக்கும்போது இத்தகைய கடுமையான தனிமை உணர்வு ஏற்படும். உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற விரக்தி உங்களை நாத்திக எண்ணத்திற்கோ அல்லது ஆழ்ந்த மன அழுத்தத்திற்கோ தள்ள பார்த்திருக்கும். ஆனால் இந்த தனிமைதான் உங்களை ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் பக்குவப்படுத்தியிருக்கும். சுய பரிசோதனை செய்து கொள்ள இந்த தனிமை உங்களுக்கு உதவி இருக்கும். அதாவது உங்களோட தனிமை தான் உங்களே ரொம்ப மன உறுதியாக வைத்திருந்திருக்கும், கவலைக்கு ஏற்றிருக்கும். அதாவது கடுமையான தனிமை உணர்வு உங்களுக்கு நிறையவே நடந்திருக்கும். உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற விரக்தி உங்களை நாத்திக எண்ணத்திற்கோ அல்லது ஆழ்ந்த மன அழுத்தத்திற்கோ தள்ள பார்த்திருக்கும். கண்ணீரை மறைத்து வாழ்ந்த நாட்கள் அதிகமாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. வெளியே பார்க்கும்போது எப்போதும் புன்னகையுடனும் தைரியமாகவும் வந்த உங்களின் உண்மை நிலை உங்கள் படுக்கையறைக்கும் அந்த நள்ளிரவு நேரத்திற்கும் மட்டுமே தெரியும். 8ஆம் இடத்து அவமானங்களும் 12ஆம் இடத்து விரயங்களும் உங்களை அழ வைத்த போது அந்த கண்ணீரை உங்கள் கைகளாலேயே துடைத்து கொண்டு மறுநாள் காலையில் எதுவும் நடக்காதது போல முகமூடி அணிந்து வாழ்ந்திருந்திருப்பீர்கள். குடும்பத்தினருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் அழுகையை மறைத்து நீங்கள் காட்டிய அந்த போலி புன்னகைக்கு பின்னால் ஒரு மாபெரும் காவியமே ஒளிந்திருக்கும். அதாவது உங்களுக்கு கண்ணீரை நீங்கள் எப்படி என்றால், நீங்கள் உங்கள் கைகளாலேயே துடைத்து கொண்டு மறுநாள் எதுவுமே நடக்காத போலதான் முகமுடி அணிந்து வந்திருந்திருப்பீங்க இவ்வளவு நாட்களும். அதை வெளியே பார்க்கும்போது எப்போது புன்னகையோடனும் தைரியமாகவும் வளம் வந்த உங்களின் உண்மை நிலை நீங்கள் படுக்கையறைக்கும் அல்லது நள்ளிரவு நேரத்திலும் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. அதை ஒரு கண்ணீரின் அழுகை இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளை தான் நடக்கப் போகிறது. கூட்டு குடும்ப ஒற்றுமை பலப்படும். கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவர்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்பாடும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என சகோதர வழி உறவுகளுக்கான இருந்த சொத்து பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் சுமூகமாக முடியும். எந்த ஒரு முக்கிய முடிவையும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி இருப்பீர்கள். ஒருவருக்கொருவர் பக்கபலமாக நிற்பதால்
குடும்ப ஒற்றுமை என்பது குலையாத கோட்டையாகவே மாறும் உங்களுக்கு. அதாவது குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு நீ வரப்போகும் நாட்கள் தான் பலமாகவே அமையப் போகிறது. கூட்டு குடும்பமாகவும் இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவர்களோட ஒரு கருத்து ஏற்படும். அது மட்டும் அல்லாமல் உங்களது சொத்து பிரச்சனை அல்லது கருத்து வேறுபாடுகள் சுபமாகவே முடியும். இனி வரப்போகும் நாட்களில் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறப் போகும் நாட்களிலே கூடிய சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் மனதில் நிறைவேறாத ஒரு தீராத ஆசை அல்லது லட்சியம் இருக்கும். அது சொந்த வீடு வாங்குவதாக இருக்கலாம், அல்லது வெளிநாடு செல்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட சுப காரியத்தை நடத்துவதற்காக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களது நீண்ட நாள் கனவு அல்லது ஆசை இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சாதகமான சூழலால் மிக எளிதாக நிறைவேறும். தடைகள் அனைத்தும் தகர்ந்து நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே வெற்றிகரமாக முடிந்து உங்களை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்லும். அதாவது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிறது. அதாவது உங்க சொந்த வீடு வாங்குவதாக இருக்கட்டும், அல்லது வெளிநாடு செல்வதற்கான இருக்கலாம், அதாவது ஒரு குறிப்பிட்ட சுபகாரியம் நடத்துவதற்காக கூட இருக்கலாம். அவை அனைத்தும் நீ கூடி கூடி வரப்போகிறது இனி வரப்போகும் நாட்களில். அது மட்டுமல்லாமல் தடைகள் அனைத்துமே தகர்ந்து நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே வெற்றிகரமாக முடிந்து உங்களை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்லப் போகிறது. விதி சாதகமாக மாறும் நாட்கள் உங்களுக்கு சிறு நாட்களில் வரப்போகிறது. விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். இதுவரை துரதிர்ஷ்டவசமோ உங்களை தொடர்வது போலவும் எந்த காரியத்தை தொட்டாலும் இழுபறியாகவோ முடிகிறது என்றும் வருந்திய உங்களுக்கு இனி காலம் கடிந்து வந்து விட்டது. உங்களது தலைவிதி சாதகமாக திரும்பப் போகிறது. கெட்ட நேரங்கள் முடிவுக்கு வந்து நல்ல நேரங்கள் ஆரம்பமாகிறது. துர்திஷ்டம் விலகி அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தொட்டதெல்லாம் துலங்கும் யோகமும் வெற்றியும் உங்களை தேடி வரும். இறைவனின் அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைத்து இனிவரும் காலம் பொற்காலமாகவே மலரும். அதாவது விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். இதை துர்திஷ்டவசமோ உங்களை தொடர்ந்து போலவும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது உங்களுக்கு இழுபறியாகவே இருந்திருக்கும். இனிமேல் அதையெல்லாம் விட்டு தலைவிதி சாதகமாக திரும்ப போகும். கெட்ட நேரம் முடிவுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் துர்திஷ்டம் விலகி அதிர்ஷ்டம் தான் உங்கள் கதவை தட்டப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவர்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்பாடும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என சகோதர வழி உறவுகளுக்கான இருந்த சொத்து பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் சுமூகமாக முடியும். எந்த ஒரு முக்கிய முடிவையும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி இருப்பீர்கள். ஒருவருக்கொருவர் பக்கபலமாக நிற்பதால் குடும்ப ஒற்றுமை என்பது குலையாத கோட்டையாகவே மாறும் உங்களுக்கு. அதாவது குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு நீ வரப்போகும் நாட்கள் தான் பலமாகவே அமையப் போகிறது. கூட்டு குடும்பமாகவும் இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவர்களோட ஒரு கருத்து ஏற்படும். அது மட்டும் அல்லாமல் உங்களது சொத்து பிரச்சனை அல்லது கருத்து வேறுபாடுகள் சுபமாகவே முடியும். இனி வரப்போகும் நாட்களில் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறப் போகும் நாட்களிலே கூடிய சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் மனதில் நிறைவேறாத ஒரு தீராத ஆசை அல்லது லட்சியம் இருக்கும். அது சொந்த வீடு வாங்குவதாக இருக்கலாம், அல்லது வெளிநாடு செல்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட சுப காரியத்தை நடத்துவதற்காக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களது நீண்ட நாள் கனவு அல்லது ஆசை இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சாதகமான சூழலால் மிக எளிதாக நிறைவேறும். தடைகள் அனைத்தும் தகர்ந்து நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே வெற்றிகரமாக முடிந்து உங்களை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்லும். அதாவது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிறது. அதாவது உங்க சொந்த வீடு வாங்குவதாக இருக்கட்டும், அல்லது வெளிநாடு செல்வதற்கான
இருக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சுபகாரியம் நடத்துவதற்காக கூட இருக்கலாம். அவை அனைத்தும் நீ கூடி கூடி வரப்போகிறது இனி வரப்போகும் நாட்களில். அது மட்டுமல்லாமல் தடைகள் அனைத்துமே தகர்ந்து நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே வெற்றிகரமாக முடிந்து உங்களின் மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்லப் போகிறது. விதி சாதகமாக மாறும் நாட்கள் உங்களுக்கு சிறு நாட்களில் வரப்போகிறது. விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். இதுவரை துரதிர்ஷ்டவசமோ உங்களை தொடர்வது போலவும் எந்த காரியத்தை தொட்டாலும் இழுபறியாகவோ முடிகிறது என்றும் வருந்திய உங்களுக்கு இனி காலம் கனிந்து வந்து விட்டது. உங்களது தலைவிதி சாதகமாக திரும்பப் போகிறது. கெட்ட நேரங்கள் முடிவுக்கு வந்து நல்ல நேரங்கள் ஆரம்பமாகிறது. துரதிர்ஷ்டம் விலகி அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தொட்டதெல்லாம் துலங்கும் யோகமும் வெற்றியும் உங்களை தேடி வரும். இறைவனின் அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைத்து இனிவரும் காலம் பொற்காலமாகவே மலரும். விதியை மதியால் வெல்லலாம்